இப்போ அந்த நியூ ஃபேஸில் நானும் அஜித்தும் இருந்தார் அங்கே. இப்போ விஜய் மச் லேட்டர் தான் வந்தார். ஸோ அந்த பழக்கம் இருக்குது தவிர. பட் அஃப்கோர்ஸ் ஆஸ் அஜித் வெயிட்டட் ஃபார் மெனி இயர்ஸ் அந்த வாய்ப்பு. அவரும் தெலுங்கு பண்ணார், ஆனால் நிறைய வெயிட் பண்ணிவிட்டு தமிழில் வந்து ஒரு ஹீ வெயிட்டட் அண்ட் இட். ஸோ அவரோட டெஸ்டினி அப்படி இருந்தது. எனக்கு அப்படி கிடையாது. பட் ஐ எம் நாட் அன்ஹாப்பி அபவுட் இட். எனக்கு வருத்தமே கிடையாது. பிகாஸ் அல்டிமேட்லி என்ன ஆச்சுன்னா, ஐ ஹேட் டு மேக் அ ஃபேமிலி, சஸ்டெயின், அதுதான் பண்ணேன். ஸோ இல்லைன்னா சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, வெயிட் பண்ணிவிட்டு 1 இயர் படங்களும் வரல, சீரியல் வாய்ப்பும் வரல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு டான்ஸ் ரோல் இப்போ நான் வந்து மிஸ் பண்ணது அப்படி பார்த்தா பி வாசு சாரோட படம் வந்து என்னது இது ராராஸ், அந்த படம் என்னது சந்திரமுகி வந்து கன்னடாவில் பண்ணாங்க. கன்னடாவில் வந்து அந்த வினீத்தோட ரோல் எனக்கு கேட்டாங்க. பட் என்னால் பண்ண முடியல, பிகாஸ் டேட்ஸ் இல்லை. நான் அப்போ ஒரு மலையாளம் சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் டேட்ஸ் கொடுக்க முடியலை. அப்போ பிவாசு சார் என்னடா நான் உனக்கு இதில் வாய்ப்பு கொடுக்குறேன், எதுக்கு நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா. பட் இட் வாஸ் அ ப்ராப்ளம் வித் ஐ வாஸ் டூயிங் அன் அதர் ப்ராஜெக்ட். இப்போது சண்டே போட்டு வர முடியாது, அது 7 இயர்ஸாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நடக்கும். அது ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஐயோ வினீத்தோட ரோலு, டான்ஸ் ரோலு, ஒரு படம் 2 படம் கேட்டதுக்கப்புறம் நம்ம இல்லைன்னு சொல்லும்போது அவங்களே ஒரு ஓகே. ரீசெண்ட்லி இப்போது நான் ஒரு வெட்டிங்கில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் மீட் பண்ணேன். அவர் என்ன அப்படியே பார்த்துட்டு ரொம்ப நேரம், சரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னேன். நான் அவங்க படம் இப்போ பண்ணல அப்படின்னா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் அந்த படம் பேர் எனக்கு தெரியல, பட் சரவணனை அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த பீரியடில். ஆக்டர் சரவணனை அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் த மூவி. இது வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம இப்போ சொன்னால் என்ன ஆகும், இவர் ஏதோ சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சும்மா பேருக்கு நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேர் சொல்லிகிட்டே வந்தால் இவங்க கூப்பிட்டாங்க, இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஹியர்ஸே மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு அதை பிடிக்கல. ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. விஜய் அஜித் சேர்ந்து நடித்த படம் வந்து ராஜாவின் பறவையிலே. அதில் வந்து உங்களுடைய தங்கச்சி காயத்ரி சாஸ்திரி அவங்க வந்து அஜித்துக்கு ஹீரோனாக பண்ணியிருந்தாங்க. சரி நீ போய் நடி அப்படின்னு அனுப்பி வச்சிங்க. இல்லை இது என்ன ஆச்சுன்னா, நான் அதான் சொல்கிறேன், என்னோட நியூ ஃபேஸ் சினிமா எக்ஸ்பிரஸ்க்காக ரேவதி மேம் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அங்கேயே வந்து சிஸ்டர் வந்து வந்திருந்தாங்க. இட் வாஸ் அரவுண்ட் 94-95. ஸோ அவங்க காயத்ரியை பார்த்துட்டு கேட்டாங்க, நீ நடிப்பியா அப்படின்னு கேட்டாங்க. பட் பேசிக்கலி சிஸ்டர் கேட்கும்போது அவங்க இப்படி பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க, அப்பாவை பார்த்தாங்க. அப்பா என்ன சொன்னாங்க, இஃப் இட்ஸ் அ குட் ரோல் அவள் பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்க. பார்த்தா இது அரவிந்த் சுவாமியோட படம், பாசமலர்கள். ரேவதி அம்மாவும் இருக்காங்க. 5 பொண்ணுங்க அந்த படத்தில் ஆர்ஃபன்ஸாக இருப்பாங்க. அதில் காயத்ரி வந்து பெரிய பொண்ணு, அதுக்கப்புறம் 4 பொண்ணுங்க இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கேட்டதுனால என் சிஸ்டருக்கு வந்து அரவிந்த் சுவாமி பிடிக்கும். உடனே ஓகேன்னு சொல்லியாச்சு. பார்த்தா அந்த பீரியடில் அவள் வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருந்தா. ஸோ அந்த ஹாலிடேஸில் தான் ஷூட்டிங்கே பண்ணாங்க. காலேஜ் இது மிஸ் பண்ணல. அந்த பீரியடில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ கரஸ்பாண்டன்ஸில் எஜுகேஷனும் முடித்தாங்க. என்ன மாதிரி கிடையாது. நான் செகண்ட் இயர் LLBயில் டிஸ்கண்டினியூ பண்ணேன். அவள் கரஸ்பாண்டன்ஸில் எஜுகேஷனும் முடிச்சிட்டா. ஸோ அந்த அவளுக்கு இருந்தது. ஸோ இந்த சினிமாவுக்கு அப்புறம் இந்த படம் வந்தது ராஜாவின் பார்வையில். ஸோ அப்பா வாஸ் ஓகே, ஐ வாஸ் ஆல்சோ ஓகே. எனக்கு இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி தெரியும். அப்புறம் சஞ்சயோட சிஸ்டர் காயத்ரின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இட் வாஸ் ஓகே. அப்பா போயிட்டு இருந்தார் ஷூட்டிங்கு அவன் கூட. அதுக்கப்புறம் மெட்டிவலி உங்களுக்கு தெரியும். ஸோ பீக்கு. அப்புறம் நம்ம வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ரோல்ஸ்க்கும் நம்ம ரெடியாக இருக்கணும்.